இன்றைக்கி தைப்பூசம் காலையிலேயே குளிச்சுட்டு வீடெல்லாம் துடைச்சிட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போய் 108 விநாயகர் போற்றி சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் வீட்டில் வந்து சாமிக்கு அலங்காரம் பண்ணணும். எங்கள் வீட்டில் திருச்செந்தூர் முருகன் இருக்கிறாரு. ஸோ அவருடைய படத்துக்கு தான் எப்பயுமே சந்தன குங்குமம் வச்சு விரதம் இருப்பேன். இந்த தடவை தைப்பூசத்துக்கும் அதே மாதிரி தான் சந்தன குங்குமம் வச்சு விரதம் இருக்கிறேன். ஸோ வேல்மாறல் இன்னிலிருந்து படிக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த தைப்பூசனால் நான் தேர்ந்தெடுத்தேன். வேல்மாறல் படிக்கிறதுக்கு வீட்டில் வந்து எனக்கு தனியாக வேல் வழிபாட்டுக்கு வேல் நான் இது வரைக்கும் வாங்கலை. இப்போ தான் ஆர்டர் போட்டிருக்கேன், இன்னும் வீட்டுக்கு வரல. அதனால் அரிசி மாவுலையே நல்லா வேலை வந்து நல்லா ஒரு அடிக்குள்ளே வரைஞ்சிக்கிட்டேன். அதுக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு பூ அலங்காரம் பண்ணி இன்றைக்கி நான் வந்து என்னுடைய பூஜையை ஆரம்பிச்சிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பூஜை ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி தைப்பூசம் ரொம்ப ரொம்ப நல்ல நாள். இன்றைக்கி சாயந்தரம் இல்லை நைட்டு 8 மணிக்குள்ளேயாவது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி ரொம்ப சிம்பிளாகவே வீட்டில் வந்து நம்ம சாமி கும்பிடலாம், பூஜை பண்ணிக்கலாம். இந்த வேல்மாறல் நம்ம டெய்லி படிக்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் நீங்கி உடல் நலமாகட்டும், ஆரோக்கியம் எல்லாமே நமக்கு வாழ்க்கையில் அடுத்த படிக்க போகிறதுக்கு கடவுள் நமக்கு துணையாக இருப்பார். நான் இந்த தைப்பூச நாளில் ரொம்ப சந்தோஷமாக இந்த வேல்மாறலை ஆரம்பிக்கிறேன். விரதம் முடிக்கிறது வந்து சாயந்தரம் 8 மணிக்கு மேலே நம்ம தாராளமாக சாமி கும்பிட்டுட்டு விரதம் முடிச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் அதுக்குண்டான நேரம் வருது. விரதம் இருக்க முடியாதவங்க இல்லை ஏதாவது ஃப்ரூட்ஸோ இல்லை பாலோ ஏதாவது ஜூஸோ நீங்கள் எடுத்துக்கலாம். என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்க முடியும். அதனால் நான் காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காமல் விரதம் இருக்கிறேன். உங்களால் இருக்க முடியும்னா கடவுளுக்காக பக்தியோடு நீங்கள் என்ன விஷயத்தை நினைக்கிறீங்களோ அதை நிச்சயமாக அவர் பண்ணுவாருன்ற தைரியத்தோடு நீங்கள் இன்றைக்கி விரதத்தை இருக்கலாம். நீங்கள் எப்போயுமே விரதம் இருக்கும்போது விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து பிள்ளையாருக்கு தான் நம்ம துதி செய்யணும். அவருக்கு தான் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணணும். நான் இன்றைக்கி வந்து பிள்ளையாருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு, அதுக்கப்புறம் முருகனுக்குன்னு சொல்லி 108 போற்றிகள் இன்றைக்கி சொன்னேன். அந்த போற்றிகள் புக்கு வந்து என்கிட்ட இருக்குங்கிறதுனால அதையே நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். நீங்களும் இந்த நல்ல நாளில் தைப்பூசத்துக்கு முருகனுக்கு விரதம் இருந்து உங்களுக்கு வேணுங்கிற காரியத்தை சாதிச்சுக்கோங்க.